வணக்கங்க. இரவு நேரங்கள்ல நாங்க கிராம சைட்ல என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாங்க. சாயங்காலம் ஆனவுனே கொஞ்சம் இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நமக்கு நெறைய கொசு கடிக்க ஆரம்பிச்சுரும். இதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு வைத்தியம் பண்ணுனாலும் வந்து சரியாகாது. இந்த கொசுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கடையில விக்கிற நெறைய லிக்விட்லாம் வாங்கிட்டு வந்துமே வச்சாலுமே கூட நம்ம வந்து உடம்புக்கும் அது கெடுதல் தான். இந்த மாரி வந்து இயற்கையா கிடைக்கிற சோவை, மட்டை இந்த மாரி வச்சு நீங்களும் கொளுத்தி பாருங்க. உங்களுக்குமே அது வந்து பெட்டரா தான் தோணும். ஏன்னா கொசு கடிக்காது. அதில கொஞ்சம் மயங்கிரும். இதில என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து சோள சோவ இருக்கு பார்த்தீங்களா? அதுவும், பூண்டு நெறைய வந்து கசப்பு பூண்டு, வேப்பில, கசப்பு பூண்டு போட்டிருக்கோம். இடையில குப்பைமேனி கீரையும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அருகம்புல்லு போட்டிருக்கோம். ஏன் அப்டின்னா, இது வந்து சுவாசிக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது. இயற்கையா இதெல்லாம் வந்து இயற்கையா கிடைக்கிற பொருள் தான். அதனால தான் நாங்க இது மாரி பண்ணியிருக்கோம். இத வந்து நாங்க வீட்ட சுத்தியுமே நாங்க இத வந்து காமிப்போம். ஏன்னா, ஜன்னல் ஓரங்கள்லாம் வந்து அ கொசு வந்து உள்ள வந்து வந்துரும். அதுக்காக நாங்க வீட்ட சுத்தியும் காமிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ளேயுமே வந்து நாங்க எடுத்துட்டு போய் நாங்க இதெல்லாம் காமிப்போம். ஆ மாடுங்களுக்கு இடையிலயும் வந்து நெறைய கொசுவா இருக்கும். அது வந்து பாவம் நிக்கிறதுக்கே சிரமப்பட்டுக்கிட்டு கையும் காலும் வந்து உதறிக்கிட்டே இருக்கும். அது நம்ம இந்த கொம்பு வச்சு தீத்திக்கிட்டே இருக்கும். அதுவும் பாருங்க கொசு கடிச்சா நமக்கு எப்படி பிச்சுக்கும் அந்த மாரி தான் மாடுங்களுக்கும். அதனால நாங்க என்ன பண்ணிருவோம், இது மாரி எடுத்துட்டு போய் அந்தந்த மாட்டுக்குமே 10, 10 நிமிஷம் நாங்க வச்சுட்டு வருவோம். கொஞ்சம் கொசு தொல்லை அதிகம் இல்லாம இருக்கும். எல்லா மாட்டுக்குமே காமிச்சதுக்கப்புறம் ஆடுகளும் ஒரு ஜீவன் தாங்க. அதனால ஆட்டு கொட்டாய்க்கும் போயி மாட்டு கொட்டாய்க்கு காமிச்சுட்டோம். பக்கத்துலயே பாருங்க எல்லாம் போட்டு எரி விட்டுட்டுருக்காங்க. பாருங்க எவ்வளோ புகை தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாரி பழைய மட்டை இந்த மாரிலாம் போட்டு எரி விடுவாங்க. அப்படிங்கும்போது அவங்க வீட்ட சுத்தியில இருக்க கொசுக்கள்லாம் வந்து மயங்கிரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே செய்வாங்க. எல்லா ஆடுங்களுக்கும் காமிச்சுட்டு, அந்த குட்டி பாருங்க எப்படி நின்னுட்டுருக்கு அப்படின்ட்டு எல்லா ஆடுங்களுக்கும் காமிச்சுட்டு, நாங்களும் வீட்டுக்குள்ளேயே காமிச்சுட்டோம். பாய்.